பிராங்க்லின், எப்பவுமே நீ தானே புதுசா என்ன கேம் வந்திருக்குன்னு கேப்ப. இன்னைக்கு நானே ஒரு கேமை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன்ப்பா. அந்த கேம் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுப்பா. இது சூப்பரா இருந்ததா? என்ன கேம்டா? சீக்கிரமா அந்த கேமை பத்தி சொல்லு. அது ஒரு லாண்ட்ரி கேம் தான்ப்பா. அதாவது அழுக்கான துணி இருக்கு பத்தியா, அதெல்லாம் லாரியில கொண்டு வந்து மொத்தமா ஒரு இடத்துல போட்டுவாங்க. அதாவது கன்வேயர் பெல்ட்ல போட்டுவாங்க. அங்க இருக்க அழுக்கான துணி எடுத்து கிளீன் பண்றது தான் நம்ம வேலை. நம்மள மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் அந்த இடத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. முதல்ல நமக்கு ஒரே ஒரு வாஷிங் மிஷின் தான் தருவாங்க. அந்த வாஷிங் மிஷின்ல வெறும் 4 துணி தான் போட முடியும். நம்ம அந்த துணியை முதல்ல போட்டு அது மூலியமா காசை சேர்த்து அடுத்தடுத்து வாஷிங் மிஷின் வாங்கணும், பெரிய வாஷிங் மிஷின் வாங்கணும். இதுதான் கேமோட கான்செப்ட். செம்ம சூப்பரா இருந்ததுப்பா. நீ சொல்றது கேட்கும் போது நல்லா இருக்குடா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் ஆகணும், அப்படிதானே? ஆமா பிராங்க்லின், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடையை டெவலப் பண்ணோம் பிராங்க்லின். சூப்பரா இருக்கும் பிராங்க்லின். இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சின்சானே, கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம்ல, போய் விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். நான் எங்க வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க? சலவை வேலை எல்லாம் பண்றதுக்காக தாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது பாருங்க, நிறைய பேர் லாண்ட்ரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இங்க இருக்க வர துணி எல்லாம் நான் வந்து துவைக்கணும். அதுதான் என்னோட வேலை, ஓகேவா? இது என்னங்க புசு புசுன்னு நாய்ங்க? அது பாருங்களா, இது நாய் தானுங்க ஓடிட்டு இருக்கு பாருங்களா. சரி, இப்ப நம்ம வேலையை எப்படி ஆரம்பிக்கிறது? அது பாருங்க, நிறைய வண்டி வந்து லோடெல்லாம் இறக்கிக்கிட்டே இருக்குங்க. இங்க சேர்ல உட்காந்துக்கலாமா கொஞ்ச நேரம்? பாருங்க, எல்லாருமே பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் உட்காந்துட்டு இருக்கேன். சரி மக்களை, இப்போ போய் நம்ம வேலையை பார்ப்போம். எப்படி இங்க நிறைய துணி வருது, இந்த துணியெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது? ஏதோ ஒரு பக்கெட் எடுத்துட்டு வராங்க. இருங்க, பக்கெட் எடுத்துட்டு வராங்க. எங்க இருந்து அந்த பக்கெட் எடுத்துட்டு வராங்க தெரியலையே. இருங்க, எல்லாருமே அந்த பக்கெட்டை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்கப்பா இங்க எங்க இருந்து இந்த பக்கெட் எடுக்கிறான்? திடீர்னு மாயமா அவன் கையில பக்கெட் வருதுங்க. என்னது இது? ஆஹா, ஓஹோ, நமக்கான இடத்த நம்ம கிளைம் பண்ணுமா? ரைட்டுங்க, கிளைம் பண்ணிட்டேன். சூப்பர், வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஓன் திஸ். ஓகே ஓகே, யாரோ ஒருத்தர் நம்மளை கைட் பண்றாரு பாருங்க. ஓகே, டர்ட்டி கிளாத்தை வந்து கன்வேயர் பெல்ட்ல இருந்து எடுங்க, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓகே ரைட்டு, நமக்கு இடம் வந்துட்டாங்க. தூக்குறதுக்கு என்னங்க எடுக்கணும்? இருங்க, நம்ம இடத்துல இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, கொஞ்சம் பழுதான நிலைமையில இருக்கு. இருங்க, இந்த துணி எடுக்கிறதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில ஒரு இது வந்துடுங்க. எடுத்துட்டேன் நான் துணியா. இப்ப என்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் போடணும். ஐயோ, என்னங்க மிஷின்ல இப்ப போட முடியுமா முடியாதா? போடு 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 போடு. என்னங்க போடவே முடியல? இந்த மிஷின் ஒர்க்கிங்லேயே இல்லை போலங்க. இது நான் சேர்க்கணுமா? 4 துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 துணி எடுக்கலாம், அதுல 4 துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அப்ப இன்னொரு துணி எடுத்துட்டு வரேங்க. என்னப்பா துணி எப்படி பறிக்கிறீங்க பாருங்க இந்த துணியை. நான் புட் தட். ஓகே ஓகே, தேவையான துணி எடுத்துட்டீங்க, இப்ப போய் போடுங்கன்றாங்க. இருங்க, நம்ம இது 5 நேரம். ஓஹோ, ஏற்கனவே 4 போட்டிருக்கேன், இப்போ 1 போடணுமா? ரைட்டுங்க, போட்டுட்டேன். போடு போடு போடு. என்ன போட்டனா இல்லையா நானு? போட்டுட்டாங்களா மக்களே? இல்லையே, அது போகவே மாட்டேங்குது. என்னங்க இது போகவே மாட்டேங்குது? இருங்க, போ, 5வது துணியே போ. என்னங்க 5வது துணி மட்டும் போகவே மாட்டேங்குது? இருங்க, ஆர்டர் டு பை மோர் வாஷிங் மிஷின். ஆமா, வாஷிங் மிஷின் எனக்கு வேணும், ஆனா காசு கேட்பீங்களே நீங்க, என்கிட்ட காசு இல்லையே. இப்ப இந்த துணி அதுல போடணுங்க. என்னதாங்க பண்றது? துணியை போடணும். துணியை போடுறதுக்கு என்ன நான் பண்றது? ஃபியூச்சர் என்னங்க? அப்பா, ஒரு வழியா போட்டாங்க துணியை எப்படி போடுறதுன்னே தெரியலங்க. நைஸ் ஜாப். இப்ப வந்து அது கிளீன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. 6 5 4 சுத்துது பாருங்க. எப்பா சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் பாருங்க, நான் வேகமா துவைக்கிறேன் பாருங்க. ஃபினிஷ்ட். நவ கிராப் தி க்ளீன் கிளாத்ஸ் அண்ட் டிராப் देम இன்டு எதுலயோ ஒண்ணுல போட சொல்றாங்க. என்னத்துல போட சொல்றாங்க தெரியலையே. எதுல போட நானு? மக்களே, இப்ப எப்படி அதை எடுக்கிறது? எதுலயோ போட சொல்றாங்க. என்னத்துல? வேற எங்க? நம்ம இதுல ஏதாவது இருக்காங்க? இல்லைங்க, அதை எப்படி எடுக்கிறது? அப்ப வெளியே எடுக்கிறது எடுக்கிற முடியல. இருங்க, எடு. எப்பா எடுத்துட்டேங்க. 5 துணியா எடுத்துட்டேன். எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்? அப்பா, பரவாயில்லங்க. இந்த கேமை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே போடும்போது ஆயிடும் போலியே. ஓஹோ, ரைட். இங்க வச்சு இங்க என்ன பண்ணோம்? வச்சிட்டேன். சக்சஸ். யூ கேன் ஸ்பெண்ட் காயின் அட் மை ஸ்டோர். என் ஸ்டோர்ல இந்த காயின் வச்சு நீங்க பொருள் வாங்கிக்கலான்றாங்க. ஓகே. ஓஹோ, இவர் கடைக்காக தான், இவர் கடையில பொருள் வாங்குறதுக்கு நம்ம சம்பாதிக்கணுமா? ரைட்டுங்க. கடையை பாருங்க, அந்த லாஸ்ட்ல வச்சிருக்காரு மனுஷன். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ, ஹாப்பி வாஷிங். இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோ, நாளா சொல்ல மாட்டேன்றாரு. சரிங்க, இப்ப இவர் கடையில எல்லாம் என்ன ரேட்டுக்கு விற்கிறாருன்றத முதல்ல பாத்துருவோம். சரியா? என்னங்க இவ்வளவு மும்முரமா வேலை பாக்குறாங்க எல்லாம்? ஒன்றும் அநியாயத்துக்கு வேலை பாக்குறாங்க இவனுங்க. சரி, நம்ம ரோட கவனமா கிராஸ் பண்ணோம். வண்டியெல்லாம் பூந்து போலாங்க வண்டியில. இவங்க இவர் தான் நம்மளுக்கு தொழில் சொல்லி கொடுத்தவர். இவர்கிட்ட நம்ம பார்ப்போம். வாஷிங் மிஷின், நம்ம கிட்ட ஒரு டப்பா வாஷிங் மிஷின் இருக்கு. இந்த டப்பா வாஷிங் மிஷின் $5, அதாவது 5 காயின். இந்த வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாமா? இது 10. நம்ம கிட்ட கரெக்டா 10 இருக்கு. மக்களே, நான் வாங்கிட்டேன். ஆனா நம்ம இடத்துக்கு இந்த வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா என்னன்னு தெரியல. இருங்க,
ஓகே வந்துடும் நினைக்கிறேன். நான் விலை கொடுத்துட்டேன், அது நம்ம இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படிதானே கான்செப்ட்? சரி நம்ம இப்ப போலாம், நம்ம கடைக்கு போலாமா? இப்ப எல்லாரும் எப்படிங்க பரபரப்பா வேலை பாக்குறாங்க இவனுங்க. ஐயோ நீங்களா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. என்னங்க அதே டப்பா மிஷின் மட்டும் இருக்கு. இப்ப நான் வாங்கினேன், அந்த வாங்கினதை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்களா இவனுங்க? ஏற்கனவே இதே மாதிரி தாங்க ஒரு கேம்ல நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், ஆனா அதை கொண்டு வந்து என் இடத்துல வைக்கவே இல்லைங்க. ஏய் சி, நீ வேற போய் உட்காந்துக்கிற, போடா போய் வேலையை பாடுறான். இருங்க, அஞ்சு அஞ்சு துணி எடுக்கணுமா? என்ன எல்லாம் புது துணி மாதிரி இருக்கு. எப்ப எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க. இதுல எல்லா துணியும் எடுக்க மாட்டான் போல, பழைய துணியை மட்டும் எடுப்பான் போல. ஐயோ எங்க எடுக்கவே மாட்டானுங்க. இது என்ன நெருப்பெல்லாம் பின்னாடியே வருது பாருங்களேன், அந்த துணிக்கு பின்னாடியே வருது பாருங்களேன். 3 4 3 தாங்க, 3 துணி தாங்க எடுத்திருக்கேன். இவ்வளவு துணி இருக்கு, ஆனா பாருங்களேன் 3 துணி தான் எனக்கு சிக்கி இருக்கு. வா 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 வா, ஏதாவது கிடைக்குதா? இங்க இங்க போலாமாங்க? இங்க 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 இங்க. என்னப்பா இதெல்லாம்? அப்ப இந்த துணிலாம் நல்ல துணியோ? எடுக்கவே முடியல பாருங்க. 3 எடுத்துட்டு 4 எடுத்துட்டாங்க. சூப்பர். இப்படியே தேடணும், இங்க கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இன்னும் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, ஒன்னே ஒண்ணு கிடைச்சிரு, ஒன்னே ஒண்ணு கிடைச்சிரு. கிடைச்சிருச்சு. எஸ், இப்போ நான் துவைக்க போறேன், இப்போ நான் துவைக்க போறேன். எங்க ஒரு மிஷின் எனக்கு தரணுங்க, நியாயப்படி பார்த்தா ஏமாத்திட்டாங்க என்ன. அந்த மிஷின் வாங்கினா அப்ப எப்படி தருவாங்கன்னு தெரியல. ஏய் இதுல போடுறது இருங்க, போடுறதுக்கு நம்ம மிஷினை கிளிக் பண்ணுமா? ரைட்டுங்க, அவ்வளவுதான். மிஷினை கிளிக் பண்ணிட்டேன், போட்டுட்டேன். துவைக்குதுங்க, 10 செகண்ட்ல துவைச்சிருதுங்க. இது துவைச்சு இது மூலியமா ஒரு 10 காயின் கிடைக்கும். இந்த வாட்டியாவது மிஷினை நம்ம கரெக்டா வாங்கிடணுங்க. போன வாட்டி மிஷினை நம்ம சரியா வாங்காம ஏமாந்து போயிட்டோம். ஓகேவா, இதை எடுத்துக்கலாமா? எஸ், இந்த துணியை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைக்கணும். வச்சா நமக்கு 10 காயின் கிடைக்குங்க. இருங்க போயிடலாமா? போறேன் 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 போறேன். இந்த இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 10 காயின் கிடைக்கும். ஏன் சரி, நான் 5 காயின் தான் இந்த வாட்டி தந்திருக்காங்க. அட போயுமா, ஃபர்ஸ்ட் வாட்டி தாங்க 10 காயின் தந்தாங்க, இந்த வாட்டி 5 காயின் தாங்க தந்திருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 காயினுக்கு ஒரு டப்பா மிஷின் இருக்குல்ல, அந்த டப்பா மிஷினையாவது வாங்க முடியுதா பார்ப்போம். ஏங்க போன வாட்டி $10 வாங்கிட்டு அந்த மிஷின் அனுப்பாம ஏமாத்திட்டாருங்க அவரு. அந்த கடைக்கார அண்ணன் என்ன நல்லா ஏமாத்திட்டாரு. இருங்க இந்த வாட்டியாவது அவர் தராரா பார்ப்போம். இல்ல மிஷினை நம்ம தான் இங்க இருந்து எடுத்துட்டு போகணுமா என்னன்னு தெரியல. இது பாருங்க, கை பண்ணிட்டேன்னா கையெல்லாம் நல்லா காட்டுங்க, ஆனா மிஷினை மட்டும் அனுப்பாதீங்க. இது பாருங்க, போன வாட்டி இந்த மிஷின் தாங்க வாங்கினேன், ஆனா எனக்கு தரவே இல்லைங்க. ஓகே சரி, இந்த வாட்டி நம்மளால அந்த மிஷின் வாங்க முடியாது. இந்த அழுக்கான மிஷினையே வாங்கிப்போம். இந்த அழுக்கான மிஷினை நான் வாங்குறதுக்கு கிளிக் பண்ணோம். என்ன பைன்னு கொடுத்துட்டேன், வாங்கிட்டேன். ஓகேங்க, இப்போ வாங்கிட்டேன்னா வாங்கிட்டு இப்போ நான் எக்ஸிட் தானே கொடுக்க முடியும். எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ அந்த மிஷினை நான் எங்க இருந்த போய் எடுத்துக்கிறது? அந்த மிஷின் எங்க இருக்கு? என் இடத்துக்கு போனா கண்டிப்பா இருக்காதுங்க. இது பாருங்க, என் இடத்துக்கு போனா கண்டிப்பா இருக்காது. இருங்க, என் மிஷின்ஸ் எங்க? இது பாருங்க, இப்ப மிஷினை நான் எங்க போய் தேடுறது? அவர்கிட்ட வாங்கினேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அந்த மிஷின் எங்க இருக்கு? நானாவா போய் எடுத்துக்க முடியும்? எடுக்கிறதுக்கும் எங்கேயும் இல்லையே. இங்க எங்கேயும் வச்சிருந்தா கூட நான் தூக்கிட்டு போயிருப்பேன், இங்கேயும் இல்லைங்க. நல்லா ஏமாத்துறாருங்க எங்க அண்ணன். இங்கே பாருங்களா, ஒரு பாம்பு இருக்குங்க. ஏய் சைட்ல இருக்கிறது ஏதாவது இன்னும் துணி மாதிரி இருக்கு. ஐயோ திரும்பி உள்ளதான் வருது. இல்லைங்க, அந்த அண்ணன் ஏமாத்துறாருங்க. எனக்கு வாஷிங் மிஷின் வேணும். 2 வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். அந்த 2 எங்க இருந்து தூக்கிட்டு போறது? இங்க பெட்லாம் விற்கிறாங்களா? பெட்டாவது வாங்கிருக்கலாங்க. சரி, அதுவாவது நம்ம பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கோம். தேவையில்லாம வாஷிங் மிஷினை வாங்கி ஏமாந்துட்டாங்க. வாஷிங் மிஷின் இப்பயாவது உள்ள இருக்குமா? சரி பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, அதே ஒரே ஒரு மிஷின் மட்டும் இருக்கும் பாருங்களேன். ஒருவேளை நம்ம இங்க இருந்து ஏதாவது பண்ணுமோ? ஏய் அட பாவமே. சே, நான் பிளேஸ் பண்ணாம இருக்கேங்க. என்கிட்ட இருக்கு, நான் தான் பிளேஸ் பண்ணாம இருக்கேன். பாத்தீங்களா, இப்ப 3 மிஷின் வந்துருச்சு. சரி ஒரு நிமிஷம், அந்த கடைக்காரனை போய் நான் தப்பா நினைச்சிட்டேங்க. அவர் தந்திருக்காருங்க, நான் தாங்க சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். சரி இப்ப துணியை கலெக்ட் பண்ற வேலையை பார்ப்போம். ஐயோ இந்த துணியை வேற, எல்லா துணியும் எடுக்க முடியலங்க. ஏய் நான் கிளிக் பண்ணுமா? ரைட் நான் சா எங்க? ஓகேங்க. இதுக்கப்புறம் பாருங்க, நீ இப்ப செம்ம காசு சம்பாதிக்க பாருங்க. இந்த இதுல போற மிஷினை, இந்த மிஷின் 5 துணி தானா? ரைட். இதுக்கப்புறம் பாருங்க, என்னை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஓகே, இங்க 2 பனியன் இருக்கு. ஐயோ என்னங்க மத்தவன் அந்த பெட்டு நமக்காக வேலை செய்யும் போங்க. எங்க பெட்டை வாங்கணுங்க? பெட்டு இது பாருங்க, ஒரு துணியாவது எடுக்க விடுறாங்களா பாருங்க. எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்கிறாங்க. பெட்டு ஆளுங்களுக்காக வேலை செய்யுங்க. கான்செப்டை கவனிச்சிங்களா? பெட்டு நம்ம ஒரு பெட்டை வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜீப்ராவோ இல்லைன்னா பாம்போ என்னமோ ஒண்ணு, அதை நம்ம வாங்கி போட்டா அது நமக்காக வேலை செய்யுங்க. சூப்பர் ஐடியாவா இருக்குல்ல இது. இருங்க, இப்ப நல்ல துணி கிடைச்சிருச்சு. இதை போய் நம்ம அங்க ஒப்படைச்சிடலாம். ஓகே, இந்த ஒப்படைச்சா கொஞ்சம் காசு கிடைக்குங்க. இவனுங்க என்ன துணியை போட்டா அப்படி அழுறாங்க. அது பாருங்களா, எப்பா இவனுங்க மத்தியில எப்படி நம்ம போராடி ஜெயிக்க போறோன்னே தெரில. துணியை இது பாருங்க, மொத்தமா எடுத்துக்கிறாங்க துணியை. சரி, இன்னொரு மிஷின் சும்மா இருக்குல்ல, அந்த மிஷின்ல போடுவோம். வேணாம் இந்த புது மிஷின்ல போடுவோம். புது மிஷின் இப்ப சும்மா தானே இருக்கு, புது மிஷின்ல போடுவோம். இப்ப இந்த மிஷின்ல இருந்து எடுத்துக்கலாம்.
எங்க புது மிஷின்ல கிளீன் பண்ணா $2 கிடைக்குதுங்க, பழைய மிஷின்ல கிளீன் பண்ணா $1 கிடைக்குதுங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன் இருங்க. இப்ப போட்டா ஒரு $5 5 காயின் கிடைக்குமா? இப்ப 5 காயின் தான் கிடைக்கும் பாருங்க. இது பழைய மிஷின்ல இருந்து எடுத்த துணியில எனக்கு என்னமோ $5 தான் கிடைக்கும்னு தோணுது. பாப்போம். பாத்தீங்களா, 5 காயின் தான் கிடைச்சிருக்கு. அதாங்க இப்ப புது மிஷின்ல போட்டா நல்லா காசு தராங்க. இருங்க எடுத்துப்போம். எடுத்துக்கோ. அப்ப எடுத்துக்கிட்டேன். இப்ப புது மிஷின்ல போட்டு 10 காயின் வாங்குறேன் பாருங்க. என்னங்க அவன் பெரிய பெரிய மிஷின்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நான் இப்பதான் சின்ன மிஷினே வச்சிருக்கேன். இவங்க என்னடா பெரிய மிஷின்லாம் வச்சிருக்காங்கப்பா. ஐயோ, அந்த மிஷின்ல ஏற்கனவே போட்டேன்ல, சாரி, அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. சரி, இப்ப இந்த மிஷின்ல வந்து கிளீனான துணி எடுத்துக்கிட்டேன். சூப்பருங்க. இப்ப பாருங்க, எனக்கு 10 காயின் கிடைக்கும் பாருங்க. போன வாட்டி பழைய மிஷின்ன்றதுனால 5 காயின் தானே கிடைச்சது. ஆனா இந்த வாட்டி எனக்கு 10 காயின் கிடைக்கும் பாருங்க. இருங்க உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். ஓகே மக்களே, 10 காயின் தான் எனக்கு. எஸ், 10 காயின் கிடைச்சிருச்சு மக்களே. இவங்க பாருங்களா, இவன் கலர் கலரா மிஷின் வச்சிருக்காங்க. இவன் பாருங்க 4 கலர் மிஷின் வச்சிருக்கான். இது பாருங்க எவ்வளவு பெரிய மிஷின் வச்சிருக்கான் பாருங்க. இதுல நிறைய துணி போடலாங்க. பாருங்களா எவ்வளவு பெரிய மிஷின் கலக்குறாங்க. இவன் பாருங்க உட்காந்து தெனாவட்டா உட்காந்துருக்கான் பாருங்க. என்ன தெனாவட்டா உட்காந்துருக்க. நம்ம இவன் கடையை நம்ம கடை மாதிரி இமேஜின் பண்ணிப்போங்க. பாத்தீங்களா, நான் 4 சின்ன மிஷின் 2 பெரிய மிஷின் வச்சிருக்கேன் மக்களே. எப்படி மேல வேற ஒரு மிஷின் வச்சிருக்கேன் பாருங்க. அது பாருங்க, இதுக்கு மேல ஒரு மிஷின் வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ, அவன் என்ன மிஷின்குள்ள போட்டுட்டாங்க. அட பாவமே, அது பாருங்க அமைதியா உட்காந்துட்டு இருந்தவன் என்ன மிஷின்குள்ள போட்டுட்டாங்க. மக்களே, நான் மாட்டிக்கிட்டேன். இருங்க, குதிச்சு வெளியே வந்துட்டேன். அட பாவி, சட்டுன்னு என்ன மிஷின்குள்ள போட்டுட்டாங்க. ஏங்க எந்த பயிராங்க என்ன மிஷின்குள்ள போட்டுட்டான். இது பாத்தீங்களா, இன்னொருத்தனையும் மிஷின்குள்ள போய் திரும்பி என்ன பிடிக்கிறாங்க. இவன் மோசமான ஆளா இருக்காங்க மக்களே. இவன் கிட்ட மாட்டிடாதீங்க. இவன் ரொம்ப வில்லங்கமான பார்ட்டியா இருக்கான். திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு